வணக்கம் dear students. So welcome back to Xylem Neat Tamil channel. At another one of the interesting ஆன ஒரு விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். ஏன்னா நீட்டுக்கு இன்னும் ஒரு few days தான் இருக்கு. அண்ட் இந்த ஷார்ட் டைம்ல நமக்கு நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான ஸ்மார்ட்டான ஒரு ஸ்டடி பிளான் தேவை. அதுக்கேத்த ஒரு செஷனோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ திஸ் செஷன் இஸ் ஃபார் ஓகே ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் ஃபார் 650 பிளஸ் மார்க். நீங்க 650 பிளஸ் மார்க் வாங்குறதுக்கான ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளானோட இந்த செஷன்ல வந்திருக்கிறேன். ஸோ செஷனுக்கு இன்னும் லைக் போடாதவங்க பாஸ்டா லைக் போட்டுருங்க. அண்ட் இன்னும் நம்ம Xylem Neat Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, ஸோ நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கிறத நீங்க கண்டிப்பா ஆல்ரெடி செல்ஃப் எவாலுவேட் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த நேரத்துல நீங்க படிச்ச விஷயத்த ரீகால் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்க அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணவும் நீங்க படிக்கணும். ஓகே, இந்த டைம் நீங்க இந்த ரெண்டு விஷயத்துக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட ப்ரிப்பரேஷன் குட். ஓகே, இட்ஸ் இன் அ குட் ட்ராக். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. சரி, இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க முதல்ல பிரைமரியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எக்ஸாமோட பேட்டர்ன் கண்டிப்பா இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்லிடுறேன். டோட்டலா உங்களுக்கு 180 MCQ இருக்கும். அண்ட் டோட்டல் மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 720 மார்க்ஸ். அண்ட் நீங்க எழுத போற ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் உங்களுக்கு +4 மார்க் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்க ஒருவேளை தப்பான ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா -1. ஸோ டோட்டலா பாத்துட்டீங்கன்னா 5 மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகும். எஸ், நீங்க +4 வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு 5 மார்க் குறைஞ்சு போயிடும். ரைட்? ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கான்பிடென்டான ஆன்சர்ஸை மட்டும் பிக் பண்ணி எக்ஸாம்ல எழுத கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மார்க் எப்படி டிவைட் ஆயிருக்கும்னா, பிசிக்ஸ்ல 180 மார்க் இருக்கும். ஓகே, மொத்தமா 45 கொஸ்டின். பிசிக்ஸ்ல ஒரு 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில ஒரு 45, அண்ட் பயாலஜில பாத்தீங்கன்னா ஜுவாலஜி அண்ட் பாட்டனியை கம்பைன் பண்ணி ஒரு 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 180 மார்க்குக்கு எக்ஸாம், அண்ட் பயாலஜி பாத்தீங்கன்னா 360 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து மார்க்கோட டிஸ்ட்ரிபியூஷன். இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகே, ஸோ தெரியாத பசங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், சிலபஸ். ஓகே, கண்டிப்பா நீங்க சிலபஸ் பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. அதுல கான்செப்ட்ஸை என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை படிங்க. படிச்சு அதை ப்ராப்ளம்ஸ்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் இந்த நீட்ல நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவங்க கொஞ்சம் ஓகே பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? சரி, கொஞ்சம் டைம் தான் இருக்கு. அதுக்காக கொஞ்சம் ப்ராப்பரா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ராக்சிமேட் ஒரு 40 டேஸ். ஓகே, வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 10 டேஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஹை இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இருக்கும்ல, அதை நீங்க ரிவிஷன் பண்ண தொடங்கிடும். அப்கோர்ஸ் நீங்க நீட்டுக்குன்னு நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஐ நோ தட். ஓகே, நிறைய பேர் இப்போ ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கன்னா போர்டு எக்ஸாம் கூட நீங்க நீட்டுக்கு படிச்சிருப்பீங்க. அதனால இந்த 1 மந்த்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு புக்கை ஓபன் பண்ணி இனி நான் படிக்க போறேன்னு உட்காந்து படிக்கிறதுக்கு பதிலா ஆல்ரெடி போர்டு எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்கல்ல, அந்த கண்டென்ட்லயே ஹை வெயிட்டேஜான டாபிக்ஸை செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ரிவிஷன் பண்ணலாம். தென் ஃபாலோட் பை அந்த டாபிக்ல இருந்து MCQs நீங்க சால்வ் பண்ணணும். சரியா? இது ஃபர்ஸ்ட் 10 நாளுக்கு நீங்க பண்ணுங்க. இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எடுத்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணி அதுல கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கான ஓகே பதில்களை கண்டுபிடிங்க. சரி சார், அப்ப அடுத்த 10வது நாள் 11 டே 11ல இருந்து 25 ஓகே யா அப்ராக்சிமேட்டா ஒரு 15 நாள். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா ஓகே ஒரு 15 டேஸ்க்கு மார்க் டெஸ்ட் எழுதணும். மார்க் டெஸ்ட் இது எதுக்குன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஏன்னா இங்க நிறைய பசங்களுக்கு கான்செப்ட் தெரியும், ஆனா டைமை ப்ராப்பரா மேனேஜ் பண்ண தெரியாது. ஈவன் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற ஐடியா இருந்தாலும் அதை எக்ஸாம்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாம இருக்கும். சோ இந்த மார்க் டெஸ்ட் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு டைமை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஸோ செகண்ட் 15 டேஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த்தான மார்க் டெஸ்ட்டை எடுக்க ட்ரை பண்ணுங்க. தென் கூடவே உங்களோட அந்த மார்க் டெஸ்ட்டை அனாலிசிஸ் பண்ணுங்க. ஓகே, அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியும், ஓகே இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் ஈவன் மார்க் டெஸ்ட்ங்கிறது இட்ஸ் சிம்பிளி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியதான் மார்க் டெஸ்ட். உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம Xylem ஆப்லயே அதுக்கான ஆக்சஸ் எல்லாம் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அதுக்கு அடுத்து நீங்க பாத்துட்டீங்கன்னா அடுத்து ஒரு 10 டேஸ். ஓகே, ஸோ 3வது ரவுண்ட் நான் மொத்தமா 4 ரவுண்டா பிரிச்சிருக்கேன்.
முதல் ரவுண்ட் 10 டேஸ், ரெண்டாவது ரவுண்ட் 15 டேஸ் அண்ட் மூணாவது ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் வச்சிருக்கோம். இந்த 10 டேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஓகே அடுத்த ஒரு ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன். ஸோ இந்த நான் 40 டேஸ் ஸ்டடி பிளான்ல நான் சொல்ற விஷயம் என்ன, 2 ரிவிஷன்ஸ் இருக்கும், மிடில் ஒரு மார்க் டெஸ்ட், சரியா? ஓகே, ஸோ ரெண்டாவது தடவை நீங்க ரிவிஷன் பண்றீங்க. அண்ட் இந்த ரிவிஷன்ல வந்து நீங்க ஹை வெயிட்டேஜான டாபிக்ஸை முதல்ல படிக்கணும். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்க படிச்சு தெரிஞ்சது பட் லெஸ் வெயிட்டேஜான சில டாபிக்ஸ் இருக்கும், அதையும் நீங்க இந்த ரிவிஷன்ல நீங்க கவர் பண்ணிடணும், சரியா? இது உங்களுக்கு மூணாவது ரவுண்ட். சரி, நாலாவது ரவுண்ட் இதுதான் ரொம்ப லாஸ்ட் மினிட். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சிம்பிளா செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் மினிட்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் இந்த டைம்ல உட்காந்துக்கிட்டு புதுசா ஒரு டாபிக்கை நான் எடுத்து படிக்கிறேன், தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, சரியா? தயவு செஞ்சு அந்த தப்பான ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம்ல ஃபாஸ்டா ரிவிஷன், எஸ் ரேபிட் ரிவிஷன், ஓகே ரேபிட் ரிவிஷன் சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாம்ஸை நீங்க எப்படி எழுதலாம், ஓகே எக்ஸாம்ஸ் பத்தி ஓகே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தின தாட், ஓகே அதை நீங்க பிளான் பண்ணிக்கணும். இந்த 10 லாஸ்ட் 5 டேஸ், ஓகே லாஸ்ட் ரவுண்ட் வெறும் 5 டேஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த 5 டேஸ்ல எல்லா பாடத்தையும் கைண்ட் ஆஃப் குவிக் ரிவிஷன்ஸ், ஓகே குவிக்கான ஒரு ரிவிஷன்ஸ் நீங்க கொடுக்கணும். தென் உங்களோட எக்ஸாம்ஸுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் நீங்க எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா பயாலஜியா அப்படிங்கறதோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க மேக் பண்ணக்கூடிய டைம். சரிப்பா, அது ப்ராப்பரா ஓகே. இப்போ நான் 4 ரவுண்ட் சொல்லியிருக்கேன். அந்த 4 ரவுண்டையும் நான் இன்னும் டீட்டெயிலா விலாவரியா நான் சொல்லவா? ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், ஹை ஈல்டு ரிவிஷன் சொன்னேன். ஓகே, ஸோ இதுல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, என்சிஆர்டில இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ஒழுங்கா நீங்க படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ எஸ்பெஷலி பயாலஜி ஓகே, பயாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்சிஆர்டில இருக்கக்கூடிய லைன்ஸை நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். ஓகே, அதுல ஈவன் என்சிஆர்டில இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நீட்லயும் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுல நீங்க படிச்சுட்டீங்கன்னா நீட்ல டெஃபினட்டா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட நிறைய மார்க் எடுத்துடலாம். அண்ட் இங்க என்னோட ஒரு வியூ என்னன்னா, ஒரு நாளுக்கு 2 சாப்டர், அதுதான் விகிதம். ஓகே, ஸோ ஒரு நாளுக்கு 2 சாப்டர்ங்கிற வீதத்துல நீங்க படிக்கணும், சரியா? ஃபார் பயாலஜி. அதே இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுக்கிறீங்க, ஓகே ஸோ கெமிஸ்ட்ரின்னு எடுக்கும்போது நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ரியாக்ஷன்ஸ், என்சிஆர்டி இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஈவன் நீங்க பிபிஒய்க்யூஸ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நீங்க பார்க்கணும் கூட இல்ல, ஃபர்ஸ்ட் என்சிஆர்டில இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை பாருங்க. தென் என்சிஆர்டிலே சில இடத்துல பாக்ஸ் போட்டு எக்ஸப்ஷன்ஸ்னு சில விஷயத்த கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல பாய்லிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட்ங்கிற டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் சில லைன்ஸை பார்த்துட்டீங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும், அது எக்ஸப்ஷன்ஸை பார்க்கணும். தென் ஃபார்முலாஸை படிக்கணும், பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் ஃபார்முலாஸை நீங்க படிக்கணும். ஸோ இது கெமிஸ்ட்ரி. தென் பிசிக்ஸ்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளுக்கு 50 எம்சிக்யூ பண்ணணும். இது ஏன்னா பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கும், நீங்க எக்ஸாம்ஸ்ல டைம் அதிகமா உங்களுக்கு தேவைப்படக்கூடியது பிசிக்ஸ் மட்டும்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிசிக்ஸுக்கு ஒரு நாளுக்கு 50 கொஸ்டின் நான் மினிமம் தான் சொல்றேன். நீங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கன்னா ஒரு நாளுக்கு 50க்கு மேல ஓகே ஒரு 100 கூட பண்ணுங்க, தப்பே கிடையாது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேக் 1 சப்ஜெக்ட் வைஸ். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் பிசிக்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் வைஸ்டான ஒரு எக்ஸாமை டெய்லி எழுதுங்க. ஓகே, இந்த டெய்லி எழுதும்போது என்ன ஆகும்னா நீங்க மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணுவீங்க. உங்களை நீங்க இந்த இடத்துல இந்த சாப்டர்ல நான் ஆர் இந்த சப்ஜெக்ட்ல நான் கொஞ்சம் இன்னும் பிளாகா இருக்கிறேன் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, அனலைஸ் பண்ணுவீங்க, சரியா? தென் ஓகே, ஸோ நம்ம சென்டர்ல நம்ம பசங்க நிறைய பேர் ஓகே நம்ம டீச்சர்ஸும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபிளாஷ் கார்ட்ஸை யூஸ் பண்ண சொல்லுவோம். ஃபிளாஷ் கார்ட்ஸ் அண்ட் மைண்ட் மேப். யூஸ்வலா நம்ம சென்டர்ஸ்ல மைண்ட் மேப்ஸ் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். பட் சில நேரத்துல பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கான ஃபிளாஷ் கார்ட்ஸ் அவங்களே எழுதிட்டு இருப்பாங்க. ஈவன் நாங்க அதை அப்ரிஷியேட் தான் பண்ணுவோம். இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சீக்கிரமா ரிமெம்பர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்க திங்க் பண்ணி கண்டென்ட் எடுக்கிறது பதிலா நீங்க ஃபிளாஷ் கார்டுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஃபிளாஷ் கார்டை திங்க் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதை நீங்க மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபிளாஷ் கார்ட்ஸை யூஸ் பண்ணணும், மைண்ட் மேப்ஸை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஓகே செகண்ட் ரவுண்ட். ஓகே, இந்த செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பண்ண வேண்டியது மார்க் டெஸ்ட் தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் டேஸுக்கு நீங்க ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே, தென் நீங்க இந்த டைம்ல மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நோட் புக் வாங்கணும். அந்த நோட் புக் எதுக்குன்னா நீங்க இந்த மார்க் டெஸ்ட்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் கஷ்டம்னு ரவுண்ட் அப் பண்ணி விட்டுட்டு போறீங்களோ அது எல்லாமே இந்த நோட் புக்கில் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இட் மீன்ஸ் எரர் நோட் புக்னு வச்சுக்கோங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் விடுறீங்களோ அந்த ஏரியா எல்லாத்தையும் நோட் பண்ணி கொஞ்சம் ஓகே, ஏன்னா அல்டர்னேட்டிவா தானே
ஸோ ஒரு நாள் விட்டு விட்டு தானே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒன் டே கேப் இருக்கும்போது இந்த எரர்ஸை நீங்க சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? காட் இட். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல நீங்க இந்த மார்க் டெஸ்ட் பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மார்க் டெஸ்ட்ல நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம்னா, பயாலஜிக்கு 45 நிமிஷம், ஜஸ்ட் 45 மினிட்ஸ்ல நீங்க பயாலஜி முடிக்க ட்ரை பண்ணுங்க. கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 45 மினிட்ஸ், பிசிக்ஸுக்கு அஃப்கோர்ஸ் இதுக்கு அதிகமா டைம் தேவைப்படும். அதனால அதுக்கு மட்டும் ஒரு 1 ஹவர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம நீங்க உங்களுடைய மார்க் டெஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, பயாலஜில எஸ் 45 மினிட்ஸ் தான், ரொம்ப டைம் கிடையாது, தேவைப்படாது. ஆனா அதுல 340 மார்க்ஸ் இருக்கு. அந்த 340 மார்க்ஸை கரெக்டா எடுக்கணும்னா கொஞ்சம் ஆக்யூரேட்டான ஆன்சர்ஸை நீங்க டெலிவர் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த 45 மினிட்ஸ்ல பயாலஜில 90% கொஸ்டின்ஸை ஆக்யூரேட்டா நீங்க அடிக்க ட்ரை பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் எரர்ஸ் வரும். அந்த எரர்ஸை நோட் புக்ல மென்ஷன் பண்ணி அந்த எரர்ஸை சார்ட் அவுட் பண்ணிடுங்க. தென் ஃபைனலா அஃப்கோர்ஸ் இந்த மார்க் டெஸ்டோட ரிசல்ட்டா என்ன இருக்கும்னா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கீங்கங்கிறத கண்டுபிடிச்சு உங்களுக்கே புரிஞ்சிடும். சரியா? இது வந்து 2வது ரவுண்ட். ஓகே, செகண்ட் ரவுண்ட். சரி, இப்போ 3வது ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் ரிவிஷன். ஸோ இதுல கண்டிப்பா நீங்க பயாலஜிக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் ஐ எம் கெமிஸ்ட்ரி டீச்சர், பட் நான் சொல்லிடுறேன், பயாலஜிக்கு நீங்க முக்கியத்துவம் பிரைமரியா கொடுக்கணும். ஏன்னா நிறைய மார்க் அங்கதான் இருக்கு. ஸோ பயாலஜில நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஹைலைட் பண்ண ஏரியாஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓகே, ஆல்ரெடி நீங்க மார்க் டெஸ்ட்ல ஹைலைட் பண்ணிருப்பீங்க இந்த இடம் வந்து வீக்கா இருக்குன்னு. அதை சும்மா ட்ரெடிஷனல் இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரி ஸ்லோவா எல்லாம் படிச்சுட்டு இருக்காம ஒரு 2x 4x ஸ்பீடு உட்காந்து படிக்க தொடங்க. ஏன்னா எக்ஸாம் டைம்ல நீங்க படிக்கும்போது அஃப்கோர்ஸ் உங்க மைண்ட்ல ஈஸியா ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவா படிக்காம கொஞ்சம் 2x ஸ்பீடுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 2x ஸ்பீட்ல படிக்க தொடங்க. சரி, அடுத்து கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து ஃபார்முலாஸ் கொஞ்சம் ரிவிஷன், ரியாக்ஷன்ஸ் அண்ட் அந்த லைக் எக்ஸப்ஷன்ஸ். கெமிஸ்ட்ரினாலே எக்ஸப்ஷன்ஸ் வரும். அந்த எக்ஸப்ஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளீன். ஓகே, கிளீன் அண்ட் கிளியரா போகும். தென் ஃபைனலா பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய ட்ரிக்கியான எம்சிக்யூஸ் இருக்கும். அண்ட் அந்த ட்ரிக்கியான எம்சிக்யூஸ் வரும்போது மட்டும் அதுக்கு எப்படி ஷார்ட்டா சொல்யூஷன் எழுதுறது அப்படிங்கறத நம்ம பிசிக்ஸ் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடை கொஞ்சம் நீங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த கொஞ்சம் ட்ரிக்கியான இடத்துல கொஞ்சம் லைக் ஓவர் கான்பிடென்ட்டோட அப்ரோச் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா அதை அப்ரோச் பண்றதுக்கு ஓகே கத்துக்கோங்க. ஓகே, சரி, இப்போ மார்க் டெஸ்ட் எடுத்துட்டீங்க. தென் ஃபைனல் ரவுண்ட் வருது. ஓகே, ஃபைனல் ரவுண்ட் ரிவிஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இங்கேயும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மார்க் டெஸ்ட், லைக் ரொம்ப ஃபுல் மார்க் டெஸ்டா இல்லாம கைண்ட் ஆஃப் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா கூட நீங்க எடுத்துக்கோங்க. சரியா? இந்த ரிவிஷன் அப்பவும் ஒரு 2-3 மார்க் டெஸ்ட் எடுக்கிறது தப்பெல்லாம் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நாங்க ரிப்பீட்டடா சொல்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, இந்த மார்க் டெஸ்டோட பிளஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல உங்களோட ஆப்ஷன்ஸை நீங்க கரெக்டா பிக் பண்றதுக்கான அந்த ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடும். தென் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கான்ஃபிடென்ட் லெவலையும் பூஸ்ட் அப் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ரீசன் தான். ஏன்னா நிறைய நல்லா படிக்கக்கூடிய பசங்க மார்க் கம்மியா வாங்குறதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு இந்த மார்க் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகுறதுனால. ஓகே, ஸோ இதை நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஓகே நீங்க நினைக்கிறத விட நிறைய மார்க் வாங்கிடலாம். தென் ஃபைனல் ரவுண்ட் லாஸ்ட் 5 லைக் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 5 டேஸ் இதுல நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள் பாத்தீங்கன்னா, முதல்ல நான் பண்ணக்கூடாத விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, புதுசான ஒரு டாபிக் எடுத்து படிக்க போறேன்னு உட்காந்து படிக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர் இஸ் நோ நியூ டாபிக் ஸ்டடிஸ். ஓகே, ஸோ புதுசான ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உங்க தலையில நீங்களே மண்ணாளி போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, படிச்ச கண்டென்ட்டை இன்னும் நீங்க ப்ராப்ளமேட்டிக்கா ஓகே அப்ரோச் பண்றதுக்கான வழியை பாருங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் நோட்ஸை படிங்க, ஃபார்முலா ஷீட்ஸ் எடுங்க, ஃபிளாஷ் கார்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. சரியா? டெய்லியுமே ஒரு 5 OMR ஷீட்ஸாவது மிஸ்டேக்ஸ் ஓகே மிஸ்டேக்ஸ் இல்லாம ஃபில்அப் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிள்ல நிறைய பசங்க பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, OMR ஷீட்ல பேர் எழுதும் போது ஆர் அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் பேர் இல்ல ரெஜிஸ்டர் நம்பர் எழுதும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா எரர்ஸ் போடுவாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல அவங்க பதட்டம் ஆயிடுவாங்க. அந்த பதட்டத்தினால என்ன ஆகும்னா டைம் நிறைய செலவாயிடும். தென் அவங்க படிச்சதே மறந்து போயிடுவாங்க. ஸோ மேக் ஷுவர் எரர்ஸ் இல்லாம OMR ஃபில் பண்றதுக்கு கத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் 5 டேஸ் மட்டும் 7 to 8 ஹவர்ஸ் தூங்குங்க. ஓகே, 7 to 8 ஹவர்ஸ் கண்டிப்பா நீங்க தூங்கணும். ஏன்னா கொஞ்சம் காம் அண்ட் ரிலாக்ஸ்டா நீங்க இருக்கும்போது தான் உங்க மைண்ட் கொஞ்சம் உங்க மைண்ட்ல கொஞ்சமா பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரிலாக்ஸ்டா இருக்கும்போது
மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ண தொடங்கும். ஸோ உங்களோட எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றத விட நிறைய மார்க்கை வாங்குங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்ஸ், உங்களோட எக்ஸாம்ஸ்ல நீங்க டைம் எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறத நான் ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், ஏன்னா இது முக்கியம். ஓகே, இது வந்து ஃப்ரம் மை அஸ் அ ஃபேக்கல்டி, அஸ் அ டியூட்டரா நாங்க டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்க ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, நீ எக்ஸாம் ஹாலுக்கு போனதும் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்ன கொஸ்டின்ஸ்னா, பயாலஜி கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே, பயாலஜி கொஸ்டின்ஸை ஒரு 40 மினிட்ஸ்ல நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 40 ஒரு 45 மினிட்ஸ். ஓகே, அதை நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 45 மினிட்ஸ் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஃபர்ஸ்ட் பயாலஜி, தென் கெமிஸ்ட்ரி, அடுத்து லாஸ்டா பிசிக்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ பிசிக்ஸுக்கு ஒரு 1 hour இருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹவர்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எழுதுனது கரெக்டான வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா டெஃபினட்டா சொல்றேன், நீட் எக்ஸாம்ஸ்ல நீங்க சில கொஸ்டின்ஸ் கரெக்ட்னு நினைப்பீங்க, பட் அது டெக்னிக்கலா தப்பா இருக்கும். ஓகே, இது வந்து நீங்க எக்ஸாம் எழுதும் போது நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க, பட் நீங்க இந்த எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற டைம் இருக்குங்களா, அந்த டைம்ல நீங்க ரிவைஸ் பண்ணும்போது நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஸோ மேக் ஷுவர் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இந்த டைம் ஃப்ரேமுக்கு மேல வந்துச்சுனாலும் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு மேல போகாம பாத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட், யூஸ். ஓகே, ஸோ அது என்னன்னா 2 ரவுண்டு. ஓகே, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு போகும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில நீங்க எப்படி அப்ரோச் பண்றதுக்கான ஒரு வழி தான் இந்த 2 பாஸ் ஸ்ட்ராட்டஜி. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லா கொஸ்டின்ஸையும் உட்காந்து ஒரு கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ணாம ஈஸியா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணக்கூடியதை அடுத்த ரவுண்ட்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி நீங்க பண்ணாலுமே இதுதான் ஓவரால். ஓகே, திஸ் இஸ் த ஓவரால் டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேம்குள்ள நீங்க முடிக்கணும். சரியா? காட் இட்? ஸோ இது என்னன்னா இந்த டைம்ல நீங்க இந்த டைம் சேவ் பண்றதுக்கான ஒரு வழி என்னன்னா, நிமோனிக்ஸ். இந்த டைம் சேவ் பண்ணும், அட் த சேம் டைம் உங்களோட எக்ஸாம்ஸ்ல மெமரிஸ் சீக்கிரமா ரீகால் பண்றதுக்கு இந்த நிமோனிக்ஸ், ஃபிளாஷ் கார்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபிளாஷ் கார்டு மட்டும் கிடையாது, ஈவன் பயாலஜில மைண்ட் மேப்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே டெஃபினட்டா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நீங்க நிமோனிக்ஸ், ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ், மைண்ட் மேப்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸை ஒரு ஃப்ரீக்வெண்டா ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ரீகால் பண்ணுங்க. டெஃபினட்டா அது உங்களோட எக்ஸாம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ஹெல்தி ரொட்டீன் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அஃப்கோர்ஸ் நான் சொல்லிட்டேன், நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 நாள் கண்டிப்பா நீங்க நல்லா தூங்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும். கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா மெடிடேஷன் கூட பண்ணுங்க. இது உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டியை கம்மி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட், எஃபெக்டிவ் எக்ஸாம் டேக்கிங் பிளான், டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை சீக்கிரம் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஆக்யூரேட்டாவும் அட் த சேம் டைம் அதிகமா கன்சியூம் பண்ணாமலும் நீங்க ஆன்சர்ஸை கிளிக் கொடுக்கணும். நெகட்டிவ் மார்க்ஸ் வராம பாத்துக்கோங்கப்பா. இந்த 3 பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ஸோட டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கரெக்டான ஆன்சர் நீங்க கொடுக்குறீங்களா, நெகட்டிவ் மார்க்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்றீங்களா, இந்த 3மே முக்கியம். ஈவன் நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிக்கக்கூடிய ஒரு பையனா இருக்கீங்க, ஆர் மேபி நீங்க இது வரைக்கும் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதல, முதல் தடவை நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களுக்கு புதிய ஒரு கான்செப்டா இருக்கும். இதை சிம்பிளா சொல்ல போயாச்சுன்னா, உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸை தொடாதீங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு கேள்வியை என்ன கேட்கிறாங்கன்னு புரியலைன்னா தயவு செஞ்சு அதுல ஏபிசிடில கரெக்டி குத்தக்கூடிய வேலையெல்லாம் வேண்டாம், அதை விட்டு தள்ளிடுங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுலயும் சில கொஸ்டின்ஸ் என்ன இது கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்டிருக்காங்க, நான் படிச்சது அந்த மாதிரி இருந்துச்சு, இந்த கேள்வி வித்தியாசமா கொடுத்துருக்காங்கன்னா அதையும் நீங்க தொட வேண்டாம். ஓகே, அப்போ எந்த மாதிரி சார் நான் தொடணும், அப்படி ட்ரிக்கியா கேள்வி கேட்டா என்ன சார் பண்றதுன்னா பீஃப். ஓகே, அதுக்கு நான் வழி சொல்லித்தரேன். ட்ரிக்கியான ஒரு கேள்வி கேட்கிறாங்க அண்ட் அந்த கீழே கொடுத்துக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல 2 ஆப்ஷன் கண்டிப்பா ஆன்சர் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். ரிமைனிங் 2ல ஒன்னு தான் கரெக்ட், இந்த 2ல 1 தான் கரெக்ட்ங்கிற ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா இங்க 2 ஆப்ஷன்ல 1 கரெக்டா 50% உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, 50% உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்க போட்டுட்டீங்கன்னா 4 மார்க். ஒருவேளை ஓகே அந்த ரிமைனிங் 50% நெகட்டிவ் வந்துச்சுன்னா கூட
மோஸ்ட்லி இதுல உங்களுக்கு பிளஸ் வந்துச்சுன்னா லைக் அந்த ஆன்சர் வந்து கரெக்ட்னா நிறைய மார்க் வந்துரும். கொஞ்சம் ஒருவேளை நெகட்டிவா கம்மியா வந்துச்சுன்னா கூட ரொம்ப கம்மியா இருக்காதுல்ல. -1 தான். ஸோ மேக் ஷூர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா மட்டும் நீங்க அந்த 2 ஆப்ஷன்ல 1 கிளிக் குடுங்க. அதர்வைஸ் உங்களுக்கு ஈவன் 4ல 1 நான் எலிமினேட் பண்ணிட்டேன் சார். 3 இருக்கு. 3ல 1 நான் சூஸ் பண்ண வேணா? நோ. 2 ஓகே 2 எலிமினேட் பண்ணிட்டு 2 உங்க முன்னாடி இருக்குன்னா, அப்போ அந்த 2ல 1 நீங்க சூஸ் பண்றது பெட்டர் ஒன். சரியா? காட் இட்? தட்ஸ் இட். ஸோ இவ்வளவு தான் நம்மளுடைய பிளான். தென் நம்மளுடைய இந்த டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ற மாதிரி தான் நம்மளுடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்சஸ் இருக்கும். டெஃபினட்டா இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுடைய நீட் கெரியர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரான பெர்ஃபெக்டான ஒரு கிராஷ் கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்மளுடைய ஜைலத்தோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் பத்தி நான் சொல்றேன். நம்மளுடைய ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 6000 லைவ் செஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே நீங்க யூடியூப்ல பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் அங்கேயும் கிளாஸஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா, நம்ம ஜைலம் உங்களுக்காகவே ஒரு ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. ஈவன் இந்த இருக்கு, இதோ இருக்கு. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் பத்தி நம்மளுடைய டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரி நெக்ஸ்ட் நீங்க பாத்துட்டீங்கன்னா, சரி வந்து எனக்கு ஆன்லைன்ல விருப்பம் இல்லை, எனக்கு ஆஃப்லைன் எனக்கு வேணும் சார். அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கானா? எஸ், நம்ம திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல நீட்டோட நம்ம ஜைலத்தோட நீட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து 20,000 rupees. ஓகே ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஓகே கேளுங்க. சரியா? தட்ஸ் இட் கைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் இன்னும் நம்ம ஜைலம் மீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய செஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இதை QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. That's it. Okay, so see you on another session. Until then, your favorite chemist, HK Ranish. Bye.